உள்ளத்தை சொல்லும் உறக்க சொல்லும் நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ் உரிமை கட்சியின் ராணிப்பேட்டை நகர செயலாளர் குட்டி என்ற கிருஷ்ணமூர்த்தி நம்ம இடத்துல வந்திருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ திமுக கூட்டணியில தொடர்ந்து உங்களுடைய தலைவர் பயணிச்சிருக்காரு. இப்ப 2026 வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு தானா, இல்ல சீட்டு அதிகமா கேட்பீங்களா, இல்ல உதயசூரிய சின்னத்தை தான் நிற்பீங்களா, இல்ல தனி சின்னத்தில் நிற்பீங்களா சார்? இது வந்து எங்க தமிழக வாழ்க்கை தலைமை தான் இதை பத்தி டிசைட் பண்ணி முடிவு எடுத்து சொல்லுவாங்க. எங்களுடைய கருத்து என்னன்னா, திமுக கூட்டணியில தொழில்நுட்ப தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வாட்டி சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து கூடுதல் தொகுதியில கேட்பேன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அது தலைமை என்ன முடிவு பண்ணதோ அதை பற்றி கிட்டத்தட்ட சொல்லுவாங்க. இப்ப உங்களுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில நின்று உதயசூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாருங்க. அப்படி இருந்தாலும் திமுக கூட்டணியில இருக்கும் போதே அவர் திமுக சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவாதம் வந்து பார்த்தா எதிர்கட்சி மாதிரி வந்து திமுக சட்டசபையில அதிக வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார். அதை நீங்க எப்படி பாக்குற ஒரு தொண்டரா இருந்து? ஆமா, திமுக கூட்டணி இருந்தா கூட தப்புன்னு செய்தா சட்டசபையில எழுத்து ஒரே குரல கொடுக்குறது முதல்ல தமிழக வாழ்க்கை நிறுவன தலைவரான வேல்முருகன் தான். 234 சட்டசபை தொகுதி எம்எல்ஏ இருந்தாலும் சட்டசபையில ஓங்கி வரல குரல் கொடுக்குறது தலைவர் ஒரே ஆள் தான், வேல்முருகன் அவர்கள் தான். இப்போ இப்போ இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வந்து அதிகமா உங்களுடைய தலைவர் கேட்பாருன்னு சொல்றீங்க. சப்போஸ் ராணிப்பேட்டையில ஆற்காட்டுலயும் உங்க கூட்டணியில சீட்டு கேட்பீங்களா? தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை பற்றி நாங்க செய்வோம். இப்ப திமுக கூட்டணியில இருந்து நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க. திமுக கூட்டணியில இருந்து உங்களுடைய கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து ராணிப்பேட்டில் ஆற்காட்டுல உங்களுக்கு கட்சி வலிமை பெற்று இருக்குதா? உங்களுக்கு 6 சட்டசமன்ற தொகுதியில வந்து சோளிங்கர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, வேலூர், காட்பாடி ஒரு 6 தொகுதியில வந்து எங்க கட்சி ஓரளவுக்கு பலமா இருக்கு. சார், ஒரு முக்கியமான கேள்வி, என்னுடைய கேள்வி மட்டும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கேள்வியும் இருக்கு. என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவர் திருமாவளவன் பாத்தீங்கன்னா உங்களுடைய தலைவர் வேல்முருகன் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாரு. என்னுடைய சகோதரர் திருமாவளவன்றாரு. அது சில கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக கேட்கறாங்க. உங்களோட பதில் நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய பதில் வந்து அண்ணனை திருமாவளவன் அண்ணன் வந்து எங்கள் தலைவர் வந்து ரொம்ப பாசமிகு ஒரு அண்ணன் நினைக்கிறார். பிளஸ் வந்து எங்களுக்கு இருந்தாலும் அவர் சப்போர்ட் பண்றாரு, அண்ணனுக்கு இருந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்றோம். எங்களுக்குள்ள கூட்டணியில நாங்க ரொம்ப ஒன்றுமே தான் இருக்கோம். இது கூட்டணிக்கே கூட இருக்காரா, இல்ல அண்ணன் தம்பி பாசன்றாங்க? இல்ல, கூட்டணி அரசியல் கூட்டணி கட்சின்றது வேற, இது வந்து ஒரு பாச பிணை, அவ்வளவுதான். சார், இப்ப வந்து தொடர்ந்து வந்து பார்த்தா திமுக கூட்டணியில பயணிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அரசு பதவி கூட கொடுத்து இன்னைக்கு அந்த குழு தலைவரா வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா போறாருங்க. இது திமுகவுக்கு வந்து உங்களுடைய தலைவர் வந்து மீண்டும் அந்த கேள்வி கேட்கறேன்னா, திமுக தான் உங்களுக்கு வந்து ஒரு அரசு பொறுப்பு கொடுத்து குழு தலைவராக கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா போறாரு. திமுகவே சட்டசபையில எதிர்த்து கேட்கறாருன்னு மக்களோட கோரிக்கை அதிகமா இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து திமுக அந்த ஒரு பதவி கொடுத்து அது பார்த்தாலும் மக்களுக்கு ஒரு குறைனா அதை ஃபர்ஸ்ட் தட்டி கேட்கறதுக்கு தலைவர் ஒரு ஆள். மக்களுக்கு எந்த பிரச்சனை கூட்டணியில இருந்தா கூட மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் தமிழக வாழ்வு கட்சி அந்த இடத்துல குரல் கொடுக்கணும். அது எந்த சமுதாயம் இல்ல, அது எந்த ஜாதி மக்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தமிழக வாழ்வு கட்சி இருக்குது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க மாலை போட்டுக்கிறதுனால அந்த கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்துவும் வந்து சமன்ட்டு வந்து சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க மாலை போட்டுதான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன். இப்ப நானும் மாலை போட்டுக்கிறேன். இப்ப பிஜேபி சொல்ற மாதிரி கருவலை ஒன்னா போய் நிக்க முடியுமா? நானும் சாமி மாலை போட்டுதான் இருக்கேன். ஆனா அது விட்டு சங்கி கும்பல்கிட்ட அது எடுப்படாது. இது அவங்க சாதியா பாக்குறாங்களா, இல்ல எப்படி பாக்குறாங்க நீங்க பாக்குறீங்க? அது மேலோட்டமா இந்திக்காரனை ஃபுல்லா இங்க கொண்டு வந்து இதை வந்து ஒரு மத பிரச்சனையே ஆக்கணும், இந்த தமிழகத்தை எப்படியாவது பிஜேபி மீட்டு கைப்பற்றணும் ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. 2026 வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து நாங்க அதிமுக கூட்டணி இருக்கிறோம், நாங்க தான் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. எப்படி உங்களுடைய கூட்டணி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சார். எப்படி வாய்ப்பு கம்மின்னு சொல்றீங்க? எப்படி கம்மினா, இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் முஸ்லீம் லீக்கும் இந்த கட்சி கூட்டணி திமுக கூட தான் வரப்போகுது. அதுல இருக்கும். ஆமா, கூட்டணி தான் இருக்காங்க. வெற்றி வாய்ப்புக்கு திமுகவுக்கு அதிகபட்சம் அமோகமா இருக்குன்றது என் ஒரு நம்பிக்கை. இப்போ தாவக வேற 2026 பேசலாம், அது நடைமுறைக்கு சாத்தியமான இப்ப தெரியாது. 26 எலெக்ஷன் அப்பதான் தெரிய வரும். சரி, ஒரு குறிப்பான ஒரு கேள்வி சார் உங்க கிட்ட. இது எதுக்கு கேட்டா, ராணிப்பேட்டிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? சார், நான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து 2012 இருந்து நான் தமிழக வாழ்ச்சியில பயணிச்சுன்னு இருக்கேன். இத்தனைக்கும் வந்து நான் ஒரு பட்டியலித்த சமுதாயம் சேர்ந்தவன் தான்.
இதுல வந்து என்ன நிறைய பல பேர் சொன்னாங்க, இது வன்னியஸ் அவர் வேல்முருகன் அதுல போய் நீங்க யாரும் சேர்றீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்ந்த கட்சி தான். இன்னைக்கு நான் ஒரு பட்டியல சமுதாயத்தை சேர்ந்து நகர செயலாளராக இருந்து தமிழக வாழ்வு கட்சியில இன்னைக்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளராக இருக்கிறேன்னா அதுக்கு தலைவர் அண்ணன் வேல்முருகன் ஒரே ஆள் தான் காரணம். இன்னைக்கு சமுதாயம் பார்க்காம எனக்கு பதவி வழங்கி என்ன அழகு பாக்குறாரு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா விசிக தலைவரோட இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. அந்த படம் இன்னைக்கு 2 நாளா 3 நாளா ஆஸ்திரேலியால தான் இருக்காங்க. திருமாவளவனும் சரி அண்ணன் வேல்முருகனும் சரி இணைந்து 2 பேரும் ஆஸ்திரேலியால செயல்பட்டு தான் இருக்காங்க. இப்போ அம்பேத்கர் பிறந்த நாளுக்கும் ஆஸ்திரேலியால 2 பேரும் பவன் அஞ்சலி செலுத்துறாங்க. ஓகேங்க. இப்போ இன்னொரு ஒரு கடைசியான ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, சப்போஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு திமுக கூட்டணியில ஆற்காடு ராணிப்பேட்டை கொடுத்தா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? உங்களுடைய கட்சி எப்படி வளர்ந்துருக்கு? வாய்ப்பு கொடுக்கறது தலைவர் கையில இருக்கு, கூட்டணி சீட்டு வழங்குறது தலைமை கையில இருக்கு. எங்களுக்கு இங்க தலைவர் சொல்றாருன்னா கூட்டணி திமுக கூட்டணி அமைச்சர் நமக்கு அமைச்சர் சொல்ல தேவையில்ல. அண்ணா காந்தி என்ன சாதனை செம்மல் நம்ம எது கேட்டாலும் கூட்டணி கட்சி இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நம்மளுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஓடோடி வந்து யாருக்கு என்னாலும் கஷ்டம் இருந்தாலும் உதவி பண்றாரு. அதே மாதிரி எந்த தொகுதியான எதனா பிரச்சனைக்குதா உடனே நிவர்த்தி பண்ணி வைக்கிறாரு. எங்க தமிழக சார்பாக காந்தி அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, ஒரு குறிப்பா ஒரு கடைசியான ஒரு கேள்விங்க. அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்குதாங்க. சப்போஸ் ராணிப்பேட்டையில் பிஜேபிக்கு வேலூர் இப்ராஹிம் அவருக்கு சீட்டு கொடுக்குற அவர் சலசலப்பா போயிருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்குன்ற ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில பிஜேபியில ஒதுக்குனாங்கன்னா சரிங்க, அவரு பிஜேபியில இப்ராஹிம் இல்ல பிஜேபி கட்சியில யார் நின்னாலும் ராணிப்பேட்டை சட்டமன்றத்துல டெபாசிட் பார்க்க முடியாதுங்க. நான் தட்டி சொல்றேங்க. அது இப்ராஹிம் பாய் இல்ல பிஜேபியில எந்த சமுதாயத்துல ஆள் கொடுத்தாலும் ராணிப்பேட்டையில இங்க பருப்பு வேவாதுங்க. நாங்க இப்படி சொல்லிட்டீங்க. அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க. அவங்க அதிமுக கூட்டணியே இருந்தாலும் சரி பிஜேபி ராணிப்பேட்டையில எடுபடாதுங்க. அண்ணன் வந்து சொல்றாரு பிஜேபிக்கு இங்க சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ராணிப்பேட்டை பொதுவா ஒரே ஒரு கருத்து, என்னுடைய கருத்து என்னன்னா, சாதனை செம்மல் திமுக ராணிப்பேட்டை சாதனை செம்மல் மாவட்ட செயலர் அண்ணன் காந்தி என்ன இருக்காரு இங்க இல்ல. இந்த 6 ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 6 சட்டசபை தொகுதியிலும் ராணிப்பேட்டை காந்தி என்ன என்ன சொல்றாரோ அந்த தொகுதியை டிஎம்கே கம்பல்சரி இழைக்கும். வெற்றி வாய்ப்பு கம்பல்சரி காந்தி என்ன சொல்ற ஆளுக்கு இருக்கு. இங்க ரெட்டலைக்கு சுத்தாலும் சரி பிஜேபி குத்தாலும் சரி கூட்டணியில் நிக்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி காந்தியனை எதிர்த்து இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஆற்காடு சோளிங்கர் மற்றபடி நம்ம இன்னொரு தொகுதி பார்த்தோம்னா திருத்தணி இந்த சட்டசபை தொகுதி எல்லாம் காந்தியன் சொன்னாதான் திமுக வெற்றி பெறதுக்கு காரணம் முக்கிய பங்கு யாருக்குறானா அண்ணன் நம்ம சாதனை செம்மல் காந்தியனோட ஒரு பங்கு முக்கிய பங்கா இருக்குது. இந்த இதுவரை நான் பதிவு பண்ண விரும்புறேன். இவ்வளவு நேரம் வந்து எங்களோட அழைப்பை ஏற்று உங்களுடைய நேரத்தை வீணடித்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் ஒரு நல்ல ஒரு உங்களுடைய பதில இவ்வளவு நேரம் மக்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. என்ன ஆயிடுச்சு.